நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதைக்கு பேரு 3 குணங்கள். அவ என்னென்ன குணங்கள்னா மரக்குணம், அரக்க குணம், தெய்வ குணம். நமக்கு தீங்கு செஞ்ச ஒருவருக்கு தீமை செய்வது மரக்குணம், தீமைக்கு தீமை. நமக்கு தீங்கு செய்யாத ஒருவருக்கு தீங்கு செய்தல் அரக்க குணம். நமக்கு தீங்கு செய்த ஒருவருக்கு நன்மை செய்தல் தெய்வ குணம். நமக்கு துன்பம் செய்தவருக்கு நன்மை செய்தால் அவரிடமிருந்த பழிவாங்கும் மனப்பான்மை பறந்தோடி விடுகிறது. இது நம்ம ஒரு கதை மூலமா பார்க்கலாம். உன்னை ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கிறது இயேசு பெருமானின் போதனை. இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மகாத்மா காந்தி. ராமாயணத்துல வர இந்த கதை துன்பம் செய்தவருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. ராணுவ யுத்தம் முடிகிறது. ராவணன் அழிகிறான். ராவனுக்கு துணை நின்ற அரக்கர் கூட்டத்தை அழிக்க துடிக்கிறான் அனுமன். சீதையிடம் வந்து தன் கருத்தை கூறும்போது சீதை அனுமனின் பழிவாங்கும் எண்ணத்தை கைவிட பின்வரும் கதையை கூறுகிறாள். வாங்க நம்மளும் இந்த கதையை கேட்கலாம். வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தான். தன் கண்ணில் பட்ட விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று குவித்தான். புலி ஒன்று புதரில் பதுங்கியிருப்பதை பார்த்த வேடன் உயிர் விளக்க தலைதெறிக்க ஓடினான். புலி அவனை துரத்தியது. களைப்படைந்த வேடன் இனியும் ஓட முடியாது என்ற நிலை வந்தவுடன் கிடுகிடுவென்று ஒரு மரத்தின் மேல் ஏறினான். அந்த பெரிய மரத்தின் கிளைகளில் ஒன்றில் கரடி ஒன்று உட்கார்ந்திருந்தது. அவன் கரடியை பார்த்து நடுங்கினான். அச்சப்படாதே மனிதா, ஏன் நடுங்குகிறாய்? கரடி கேட்டது. கீழே புலி. அவன் குரலில் கிளி தெரிந்தது. இப்போது புலி பேசத் தொடங்கியது. கரடியாரே கரடியாரே, இவன் ஒரு வேடன். காட்டு விலங்குகளை ஈவிரக்கமின்றி அழிப்பவன். இனத்தையும் என் இனத்தையும் கூட அழித்தவன். அவனை கீழே பிடித்து தள்ளும். கரடி ஒன்றும் பேசவில்லை. ஏன் மௌனம்? எளியவர்களை வலியவர்கள் கொல்லுவதன் காட்டு நியதி. ஏன் சும்மா இருக்கிறீர்? உடனே பிடித்து தள்ளும். கரடி மேலும் மௌனம் சாதித்தது. நம் இனத்தையே அழித்தவன் என்று தெரிந்தும் அவனுக்கு இரக்கம் காட்டலாமா? கரடி சிரித்தது. ஏன் சிரிக்கிறீர்? இவன் வேடன் இல்லை என்று ஐயப்படுகிறீரா? அப்படி இல்லை புலியாரே, இவன் வேடன் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். பின்னர் ஏன் தயக்கம்? இவன் எப்போது நாம் வசிக்கும் இந்த மரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டானோ அப்போதிலிருந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று கரடி தன் இருப்பிடத்துக்கு சென்று தூங்க ஆரம்பித்து விட்டது. புலி நகராமல் அங்கே சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தது. எப்படியும் அந்த மனிதனையும் கரடியையும் கொன்று தின்றுவிட வேண்டும் என்ற ஆசை. கரடி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததை கண்ட அது, மனிதா, மனிதா, உன்னைத்தான் என்று அழைத்தது. என்ன சொல்? கரடி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளு. கரடி எனக்கு இரையாகிவிட்டால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நிஜமாவா? சத்தியமா என்னை நம்பு. தனக்கு அடைக்கலம் அளித்த கரடியை கீழே தள்ளி புலிக்கு இரையாக நினைத்தது அந்த நன்றி கெட்ட மனித மனம். வேடன் மெதுவாக மேலே ஏறி கரடியின் காலை தொட முயன்ற போது அது துள்ளி குதித்து வேறு கிளைக்கு தாவியது. உண்மையில் கரடி தூங்கவில்லை, தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தது. ஓய் கரடியாரே, இப்போது புரிந்து கொண்டீரா இந்த மனிதனின் நன்றி கெட்ட செயலை? இவன் குணத்தை பரீட்சித்து பார்க்கவே நான் அவ்வாறு சொன்னேன். இனியும் என்ன தயக்கம்? அந்த துரோகியை கீழே பிடித்து தள்ளும். உயர்ந்தவர்கள் தாங்கள் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட உயிர்களுக்கு என்றும் துன்பம் நேரிட சகிக்க மாட்டார்கள். ஆகையால் நீர் என்ன கூறினாலும் இந்த மனிதனை கீழே தள்ளிவிட மாட்டேன், இது உறுதி என்றது. மனித இறைச்சி கிடைக்குமென்று இதுவரை நாக்கை சப்பு கொட்டி கொண்டிருந்த புலி ஏமாற்றத்துடன் சென்றது. இக்கதையின் மூலம் தனக்கு தீங்கு செய்த அரக்கியர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை என்று மறைமுகமாக சொன்னால் சீதா பிராட்டி. புலி தன் இனத்திற்கு தீங்கு செய்த வேடனை கொல்ல நினைத்தது மரக்குணம். தனக்கு தீங்கு செய்யாத அடைக்கலம் கொடுத்த கரடியை கொல்ல நினைத்த வேடனின் குணம் அரக்க குணம். தான் நன்மை செய்தும் தன்னை கொல்ல நினைத்த வேடனை மன்னித்த கரடியின் குணம் தெய்வ குணம். இப்ப இந்த 3 குணங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையே வள்ளுவரும் சொல்றாரு. அந்த திருக்குறளையும் பார்க்கலாமா? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இது இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் வருது. நமக்கு தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, நாம பிறருக்கு அதை மன்னிச்சு மறக்கணும். அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மன்னிக்கும் குணம் மகத்தான செல்வம்.
அந்த மன்னிக்கும் மனம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு இறைவன்கிட்ட கேட்போம். இந்த கதையில வர்ற புலி, மனிதன், கரடி ஆகிய மூவர்ல யார் பக்கம் நீங்க எந்த குணம்? நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. நன்றி.